வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரேம் அன்மோல் ஹோதா ஹை வாணி. நான் உங்கள் தொகுப்பாளர் வாணி. கடந்த எபிசோடில் அத்தை மாமா என்னை இளைய மருமகளாக ஏற்றுக்கொண்டு விட்டதை ராஷில் வெளிப்படுத்தினாள். இன்று ராஷிலின் குறும்பு, ஒரு ஷாப்பிங் பயணம் மற்றும் ஸ்வப்னிலை மாற்றிய பராகின் அந்த பயங்கரமான கடந்த கால உண்மையை நீங்கள் கேட்பீர்கள். இதயத்தின் பாதை. ராஷில் சிரித்து கொண்டே இந்த புனிதமான காரியம் அவளுடையதுதான் என்று கூறினாள். அவள் குறும்பாக எனது இதயத்தை நோக்கி சைகை செய்து கூறினாள், உனது இந்த இதயத்தின் குரலை கேள், ஏதோ ஒரு வழி நிச்சயமாக பிறக்கும். சந்தையின் அறிவுறுத்தல். வாரம் முழுவதும் பிஸியாக இருந்த பிறகு நான் ராஷிலுடன் சந்தைக்கு சென்றேன். நான் மறுத்தும் கேளாமல் ராஷில் எனக்காக விலை உயர்ந்த உள்ளாடைகள் மற்றும் இரவு உடைகள் உட்பட பல பொருட்களை வாங்கினாள். மேலும் அறிவுறுத்தினாள், இந்த உலகில் என்னென்ன தயாரிக்கப்படுகின்றன என்பதை நீயும் பயன்படுத்தி பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். வேதனையான ஒப்புதல். மதிய உணவின் போது ராஷில் எனது கருத்தை கேட்டாள். எனது கண்கள் கலங்கின. நான் எனது வேதனையை கூறினேன். ஸ்வப்னில் மிகச்சிறந்த பையன். என்னால் அவர் வேதனையில் இருப்பதை நினைத்து பார்ப்பது என்னை துன்புறுத்துகிறது. எதிர்கால உத்தரவாதம். ராஷியில் எனக்கு நம்பிக்கை அளித்தாள். அது எப்படி சாத்தியமாகும் என்பதை நான் பார்த்துக்கொள்கிறேன். இப்போதைக்கு ஸ்வப்னிலும் நீயும் ஐ லவ் யூ சொல்லிக் கொண்டீர்களா இல்லையா என்பதை மட்டும் சொல். பிறகு நான் குதிரை சவாரி, ஏரியில் மூழ்கியது மற்றும் ஸ்வப்னில் என்னை காப்பாற்றிய முழு கதையையும் சொன்னேன். சகோதரர்களின் உண்மை. ராஷில் கூறினாள், பராக் மற்றும் ஸ்வப்னில் இரு சகோதரர்களும் ஒரே மாதிரியானவர்கள். அவர்கள் யாரையும் ஏமாற்ற மாட்டார்கள். தங்களது தீமை அல்லது கடந்த கால தவறுகளை மறைக்க ஒருபோதும் முயற்சி செய்ய மாட்டார்கள். பராகின் பயங்கரமான கடந்த காலம். எனது ஆர்வத்தைக் கண்டு குடும்பத்தையே உலுக்கிய பராகின் மிகப்பெரிய ரகசியத்தை ராஷில் உடைத்தாள். கல்லூரியில் போதைப்பொருள் மற்றும் நண்பர்களால் பாலியல் வன்கொடுமை. ஒரு வீடியோவை காட்டி மிரட்டி நண்பர்கள் பராகை எப்படி அமைதியாக இருக்கச் செய்தார்கள் என்று கூறும்போது ராஷிலின் குரல் தணிந்தது. பாடத்தின் முடிவு. பரா போதைப்பொருள் மறுவாழ்வு மையத்தில் இருக்க வேண்டியிருந்தது. அந்த சம்பவத்திலிருந்து ஸ்வப்னிலும் ஒரு பாடம் கற்றுக்கொண்டார். ராஷில் முடிவாக கூறினாள், ஒரு சகோதரர் அடிபட்டு விழுந்து கற்றுக்கொண்டார், மற்றொருவர் தனது சகோதரர் விழுவதை பார்த்து கற்றுக்கொண்டார். இரு சகோதரர்களின் வாழ்க்கையிலும் இவ்வளவு வலியா? வாணி இந்த பயங்கரமான கடந்த காலத்தை ஏற்றுக்கொண்டு ஸ்வப்னிலின் காதலை ஏற்பாளா? அல்லது இளைய மருமகள் ஆவதை மறுத்துவிட்டு மீண்டும் இந்தியா திரும்புவாளா? வேதனை, துரோகம் மற்றும் காதலின் உண்மையான அடிப்படை. பிரேம் அன்மோல் ஹோதா ஹை வாணி இல் நீங்கள் கேட்பது எபிசோட் 48. இளைய மருமகள் முத்திரை. பராகின் கடந்த காலம் மற்றும் காதலின் உண்மை. ஸ்வப்னில் அத்தகைய விஷயங்களை நேரத்திற்கு முன்பே சொல்ல மாட்டான். இந்த புனிதமான காரியம் உனது இந்த தோழியுடையதுதான். ராஷில் ஒரு கையை தனது நெஞ்சில் வைத்துக்கொண்டு சிரிக்கிறாள். அவளது கண்களில் குறும்பு மின்னுகிறது. இந்த பேச்சு 15 நாட்களுக்கு முன்பு எனக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம். இப்போது நான் ஸ்வப்னிலுடன் நேரம் செலவிட்ட பிறகு இது எனக்கு பிடித்திருக்கிறது. இருப்பினும் நான் யோசிக்கிறேன், இது எப்படி சாத்தியமாகும்? எனது அப்பாவிற்கு என்னை தவிர வேறு யாரும் இல்லை. அவரை விட்டுவிட்டு அமெரிக்கா வர எனக்கு விருப்பமில்லை. அமெரிக்கா எவ்வளவு நல்ல நாடாக இருந்தாலும் எனது திறமையை இந்திய குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தவே நான் விரும்புகிறேன். எனது முகபாவத்தை பார்த்தே ராஷிலுக்கு புரிந்துவிட்டது, எனக்குள் ஒரு போராட்டம் நடக்கிறது என்று. அவள் எனது நெற்றியில் தனது உள்ளங்கையை வைத்து கூறினாள், இதன் மீது அதிக அழுத்தம் கொடுக்காதே. நெற்றியில் கோடுகள் தெரிய ஆரம்பிக்கும். பிறகு சிரித்துக்கொண்டே குறும்பாக எனது நெஞ்சை தட்டி கூறினாள், உனது இந்த இதயத்தின் குரலை கேள், ஏதோ ஒரு வழி நிச்சயமாக பிறக்கும். அவள் சொன்ன வார்த்தையை நம்பலாம் என்று எனக்கு தோன்றியது. அப்போது தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த பருஷ்ணி அழும் சத்தம் கேட்டு ராஷில் அந்த பக்கம் ஓடினாள். நானும் அவளை பின்தொடர்ந்தேன். அடுத்த நாள் முதல் சர்பிங் மற்றும் குதிரை சவாரி வகுப்புகளில் நான் மிகவும் பிஸியாகிவிட்டேன்.
இதற்கிடையில் எனது அப்பாவிடமும் அவ்வப்போது அல்காமேமிடமும் போனில் நலம் விசாரித்து கொண்டிருந்தேன். இங்கே ராஷீலின் குடும்ப உறுப்பினர்களை நான் காலை உணவு மற்றும் இரவு உணவின் போது மட்டுமே சந்திக்கிறேன். மாமா அத்தையின் நடத்தை மிகவும் பாசமாகவும் இனிமையாகவும் இருக்கிறது. அவர்கள் எதையும் சொல்லவில்லை என்றாலும் என்னை மருமகளாக பார்க்கிறார்கள் என்பது இப்போது எனக்கு தெரிகிறது. ராஷீல் என்னிடம் மட்டுமல்ல அனைவரிடமும் நகைச்சுவை செய்து கொண்டிருப்பாள். பராகும் இதில் அவளுக்கு துணையாக இருப்பார். ஸ்வப்னிலும் நானும் நிதானமாகவும் ஒப்பீட்டளவில் அமைதியாகவும் இருக்கிறோம். ஸ்வப்னிலை மீண்டும் வார இறுதியில் விரிவாகச் சந்திக்க முடியும் என்று நான் நம்பத் தொடங்கியுள்ளேன். வெள்ளிக்கிழமை அன்று ஸ்வப்னில் வார இறுதி திட்டம் பற்றி எந்த தகவலும் சொல்லவில்லை. இதனால் நான் ஓரளவு ஏமாற்றமடைந்தேன். ஸ்வப்னில் தனது நண்பரின் திருமணத்தில் கலந்து கொள்ள வெளியே சென்றுள்ளார் என்பதை சனிக்கிழமை காலை உணவின் போது நடந்த பேச்சிலிருந்து நான் அறிந்து கொண்டேன். வாணி இன்று பருஷ்னி பராகுடம் இருப்பாள். இது நமக்கு சந்தைக்கு செல்ல வாய்ப்பளிக்கும். நீ இதுவரை இங்கே சந்தைக்கு செல்லவில்லை. இங்கேயுள்ள சந்தையை நீயும் சுற்றி பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதே நேரத்தில் நாம் மதிய உணவையும் வெளியிலேயே சாப்பிடலாம். அப்போது நாம் பல விஷயங்களை பேச முடியும். காலை உணவிற்கு பிறகு ராஷீல் தனது திட்டத்தை கூறினாள். சந்தையில் உள்ள விலைகளை பார்த்தால் எனக்கு என எதுவும் வாங்கும் நிலையில் நான் இல்லை. நான் தடுத்தும் ராஷீல் எனக்காக பல பொருட்களை வாங்கினாள். இவற்றில் விலை உயர்ந்த காலணிகள், பேக், கண்ணாடிகள், வாசனை திரவியங்கள், விலை உயர்ந்த உள்ளாடைகள், இரவு உடைகள் போன்றவையும் அடங்கும். நான் இவற்றை பயன்படுத்துவதில்லை. எனது மறுப்பு ராஷீலிடம் எந்த பலனையும் அளிக்கவில்லை. இந்த உலகில் என்னென்ன தயாரிக்கப்படுகின்றன என்பதை நீயும் பயன்படுத்தி பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். ராஷீல் எனக்கு வாக்களிக்கவில்லை, உத்தரவு போடுவது போல இருந்தது. பிறகு நாங்கள் உணவு சாப்பிடச் சென்றோம். ராஷீல் புல்வெளியில் தனியாக இருந்த மேஜையை தேர்ந்தெடுத்தாள். வாணி, உணவு வெவ்வேறு நிலைகளில் இதை சர்வீஸா லா ரூசே என்பார்கள். மெதுவாக பரிமாறப்படும். இங்கே நமக்கு தனிமையும் இருக்கிறது. நாம் சாப்பிடவும் பேசவும் வயிறும் மனமும் நிறைய போதுமான நேரம் இருக்கும். நாம் ஹிந்தியில் எல்லா விஷயங்களையும் நிதானமாக பேசலாம். அமர்ந்தவாறே ராஷீல் இதை ஒரு திட்டத்தை போல கூறினாள். அவள் ஸ்வப்னில் பற்றி எனது கருத்தை கண்டிப்பாக கேட்பாள் என்று எனக்கு தோன்றியது. ஸ்வப்னிலுடன் இருப்பது உனக்கு எப்படி இருக்கிறது? ஸ்வப்னில் உன்னை தொந்தரவு செய்யவில்லைதானே? என்னை வம்பு இழுப்பதற்காக கேட்கப்பட்ட ராஷீலின் இந்த கேள்வி நான் எதிர்பார்த்த ஒன்றுதான். ராஷீல், நீ இதை சரியாகச் செய்யவில்லை. வரும் காலம் நம் இருவருக்கும் வேதனையை தான் தரும். ஸ்வப்னில் மிகச்சிறந்த பையன். என்னால் அவர் வேதனையில் இருப்பதை நினைத்து பார்ப்பது என்னை துன்புறுத்துகிறது. எனது இதயத்தின் வலி எனது குரலில் வெளிப்பட்டது. அதாவது இப்போதும் நீ திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்ற எண்ணத்திலேயே உறுதியாக இருக்கிறாய். நான் எனது எண்ணத்தை மாற்றிக்கொண்டாலும் ஸ்வப்னிலுடன் எனக்கு திருமணம் சாத்தியமில்லை. எனது குரலில் வலி இருந்தது. அது எப்படி சாத்தியமாகும் என்பதை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ இப்போது ஸ்வப்னிலுக்கும் உனக்கும் இடையே ஐ லவ் யூ சொல்லிக் கொள்ளப்பட்டதா இல்லையா என்பதை மட்டும் சொல். ராஷீல் நமது பேச்சை எதிர்காலத்தின் மீது அல்ல, நிகழ்காலத்தின் மீது வைக்க விரும்புகிறாள். முதல் வகை உணவு பரிமாறப்படுவதற்கு முன்பே நான் ராஷீலிடம் விரிவாகச் சொன்னேன். ஸ்வப்னில் தனது கடந்த காலத்தை மறைக்காதது, சர்பிங் போது என்னை காப்பாற்றியது, குதிரை சவாரியில் ஒன்றாகச் சென்றது, ஏரியில் என்னை காப்பாற்றியது, மரத்தில் என்னை ஏற்றியது என அனைத்தும் இதில் அடங்கும். ராஷீல் இதை ஒரு சுவாரஸ்யமான காதல் கதையைப் போல கேட்டாள். அவள் மிகவும் மகிழ்ச்சியாக தெரிந்தாள். பராக் மற்றும் ஸ்வப்னில் இருவரும் ஒரே மாதிரியானவர்கள். அவர்கள் யாரையும் ஏமாற்ற மாட்டார்கள். தங்களது தீமை அல்லது கடந்த கால தவறுகளை மறைக்க ஒருபோதும் முயற்சி செய்ய மாட்டார்கள். தங்களது வருங்கால மனைவியின் மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சாத்தியமான எல்லா வழிகளிலும் உறுதி செய்வார்கள். குடித்துக்கொண்டே ராஷீல் கூறினாள். ஆம் ராஷீல், நாங்களும் அவர்களைப் போலத்தான் இருக்கிறோம். நாங்களும் ஒருவருக்கொருவர் கடந்த காலத்தை சொல்வதில் எந்த தயக்கமும் காட்டவில்லை.
பயணம் நீளமாக இருக்கும்போது அதன் அடிப்படை உண்மையின் மீதுதான் அமைக்கப்பட வேண்டும். பராகும் ஸ்வப்னிலை போல உனது வசதிகளை முதலில் கவனித்துக் கொள்கிறாரா? அவரும் தனது கடந்த காலத்தை பற்றி சொல்லியிருக்கிறாரா? அவளோடு உடன்பட்டு ஆர்வத்துடன் நான் கேட்டேன். எங்களது டேட்டிங் விவரங்கள் ஒரு பெரிய காதல் கதையாகிவிடும். இப்போது நான் உன்னிடம் பராகின் கடந்த காலத்தை பற்றி சொல்கிறேன். அதை பற்றி பராக் தனது தவறு மன்னிக்க முடியாதது என்று நினைக்கிறார். ராஷில் சொல்லத் தொடங்கியதும் எனது மனதில் இருந்த ஆர்வம் முடிவுக்கு வரப்போகிறது என்று எனக்கு தோன்றியது. பராகின் கல்லூரி நாட்களில் அவரது 2 நண்பர்களுக்கு போதைப்பொருள் பழக்கம் இருந்தது. அவர்கள் பராகையும் தூண்டினார்கள். முதலில் அவர் மறுத்தார், பிறகு அவர்களது அழுத்தம் வேலை செய்தது. வார இறுதி பார்ட்டிகளில் அவர் போதைப்பொருள் எடுக்கத் தொடங்கினார். அந்த பழக்கம் அதிகரித்தபோது அவரே போதைப்பொருள் வாங்கத் தொடங்கினார். கல்லூரி கழிவறைகளில் மறைந்திருந்து போதைப்பொருள் பயன்படுத்தும் நிலைக்கு சென்றார் என்று கூறும்போது ராஷிலின் குரல் தணிந்தது. நான் இதை கேள்விப்படுகிறேன். இங்கே மட்டுமல்ல, இந்தியாவின் பெரிய நகரங்களின் கல்லூரிகளிலும் இது சாதாரணமாகிவிட்டது என்று அவள் அமைதியானதும் நான் கூறினேன். போதைப்பொருள் மட்டும் என்றால் பராகிற்கு இவ்வளவு குற்ற உணர்வு இருந்திருக்காது. ஆனால் அதன் விளைவு மிக மோசமானது. அவரது நண்பர்கள் கே இரவு பார்ட்டிகளில் பராக் போதையில் தூங்கும் போது அவர்கள் அவரை பாலியல் வன்கொடுமை செய்யத் தொடங்கினார்கள். அடுத்த நாள் காலை பராகிற்கு இது தெரியாது. ஒரு இரவு போதை குறைவாக இருந்ததால் பராக் விழித்துக் கொண்டார். தனக்கு இது நடப்பதை பார்த்து அவர் அலறினார். அப்போது அவர்கள் அவரது வாயை டேப் போட்டு ஒட்டிவிட்டு அவரது கை கால்களை கட்டி போட்டார்கள். அவர் கண் முன்னாலேயே அந்த தீய செயலை தொடர்ந்தார்கள். அதோடு முன்னால் செய்த வன்கொடுமையின் வீடியோவையும் காட்டினார்கள். யாரிடமாவது சொன்னால் வீடியோவை இணையத்தில் பரப்பிவிடுவோம் என்று மிரட்டினார்கள். மானம் போய்விடும் என்று பயந்து பராக் மௌனமாக சகித்து கொண்டார். பிறகு சில நாட்களும் இது தொடர்ந்தது. அடுத்த உணவு வரும்போது ராஷில் அமைதியானாள். அந்த நேரத்தில் நான் சிந்தனையில் ஆழ்ந்தேன். அதை பார்த்து ராஷில் சிரித்து கொண்டே கூறினாள், அதை பற்றி நினைக்காதே, உணவின் சுவையை அனுபவி. அது பழைய விஷயம். அதற்காக வருத்தப்பட்டு மனதை காயப்படுத்திக் கொள்ள தேவையில்லை. ராஷில் உணவுகளின் சிறப்புகளைச் சொல்லி என்னை அதிகம் சாப்பிடச் சொன்னாள். இனிப்பு பரிமாறப்படுவதற்கு முன் எங்களுக்கு நேரம் கிடைத்தது. பரா தாங்க முடியாமல் தனது போதை பழக்கம் மற்றும் வன்கொடுமை பற்றி தனது தந்தையிடம் சொன்னார். தந்தை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த 2 நண்பர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பரா போதை மறுவாழ்வு மையத்தில் இருக்க வேண்டியிருந்தது. அப்போது அவர் பாடம் கற்றுக்கொண்டார். அவரது அனுபவத்திலிருந்து ஸ்வப்னிலும் பாடம் கற்றார். இப்படி ஒரு சகோதரர் அடிபட்டு விழுந்து கற்றுக்கொண்டார், மற்றொருவர் தனது சகோதரர் விழுவதை பார்த்து கற்றுக்கொண்டார் என்று ராஷில் பெருமூச்சுடன் முடித்தாள். நீயும் பராக் சாரும் ஒரே மாதிரியான துரோகத்தை சந்தித்திருக்கிறீர்கள். யாரை நம்பினீர்களோ அவர்களே உங்கள் இருவருக்கும் துரோகம் செய்திருக்கிறார்கள் என்று நான் கூறினேன். ஜெமினியின் விமர்சனம் மற்றும் ஆலோசனைகள். அன்பு நேயர்களே, எபிசோட் 48 ஒரு மிக கடுமையான மற்றும் உணர்ச்சிகரமான பயணம். இது துரோகத்தின் வலி எப்படி 2 ஆன்மாக்களை இணைக்கிறது என்பதை காட்டுகிறது. எபிசோட் 48 நிறைவுற்றது.